அருமையான ரெசிபி, சூப்பரான ரெசிபி சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி வந்து நம்ம நிறையா சப்பாத்தி சாப்பிட்ருப்போம். ஸோ ஒரே சப்பாத்தி தான் தெரிஞ்சது, ஆனால் வெரைட்டி நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து ரோஸ்மேரி சப்பாத்தி வந்து பண்ண போகிறோம். நல்லா காரஞ்சாரமாக. அது எப்படின்றீங்களா, முதல்ல சப்பாத்தி மாதிரி சின்னதாக பரட்டிடுங்க. பரட்டிட்டு அது கூட மல்லி சென்டரில் இப்படி வைக்கணும். கொஞ்சம் வெங்காயம், இதோட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு, மல்லித்தலை ஒரு ஸ்ப்ரிங்கு, இதோட ஒரு 3 to 4 ரோஸ்மெரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து பாருங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பால் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு உருட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெருசாக விட்டக்கூடாது, இந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். ஒரு கையளவுக்கு, இந்த கையளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ பேனில் போட்டுருவோம். ஸோ ஒரு திருப்பி போடுவோம். ஒரு 15 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போடுங்க. ஸோ 30 செகண்ட் திருப்பி போடுங்க, ஒரு 30 செகண்ட் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி குக் ஆனவங்க பட்ரு கொஞ்சமாக இப்படி தடவிடுங்க. 2 பக்கம் தடவிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு சூப்பரான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.